சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் திகதி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மாநாடு ஒன்றினை ஏற்பாடு செய்துள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி யோராசா கனகரஞ்சினி. வணக்கம் அன்புறவுகளே. எதிர்வரும் ஆவணி மாதம் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம். அன்றைய தினத்தில் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களாகிய நாம் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மகாநாடு ஒன்றினை நடத்த உள்ளோம். எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவியுமாக உள்ளேன். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கு காரணம், ஆவணி 30ஆம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நாம் இதுவரை காலமும் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்திற்கு மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டங்களை செய்திருந்தோம். ஆனால் போராட்டத்தின் வடிவங்களை மாற்றி எமக்கான நீதியை பெறுவதற்காக நாம் அன்றைய தினம் மாபெரும் சர்வதேச மகாநாட்டினை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த மகாநாடானது யாழ்ப்பாண மாவட்டத்திலே நடைபெறும். அது நாம் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு போராடி வருகின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் சாட்சியம் அளித்திருக்கின்றோம். எத்தனையோ அறிக்கைகளை நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆனால் அதற்கு எந்தவிதமான பதிலும் நமக்கு கிடைக்கவில்லை. எமது இனவழிப்பானது 1948ஆம் ஆண்டு பல தசாப்த காலங்களாக இன படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. இளைஞர்கள் யுவதிகள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை அரசு எந்தவிதமான பொறுப்பு கூறலையும் விடுத்து ஒரு தமிழ் இனத்தின் மீது ஒரு மாபெரும் போரினை தொடுத்து எமது இன ஒடுக்குமுறையானது முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே மாபெரும் இன அழைப்பை எதிர்நோக்கியது இந்த தமிழினம். அந்த தமிழினத்தின் இனவழிப்போடு சேர்ந்து இன்று வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள், பல்லாயிரக்கணக்கான உறவுகள் இன்று சாட்சியமாக கையில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் எங்கே? அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? அவர்களுக்கான நீதி என்ன என்றதை பொறுப்பு கூறாத இந்த இலங்கை அரசாங்கத்தை நம்பி எந்தவிதமான பொறுப்பு குரலும் விடுத்து நட்டகிட்டை வழங்குவதற்கு அவர்கள் முன் வருவது வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் நீதியை இல்லாமல் செய்வதற்கு அவர்கள் முற்படுகின்றார்கள். எனவே நாம் இந்த சர்வதேசத்திடம் கேட்கின்றோம். இந்த இலங்கை அரசுக்கு போர் செய்கின்ற போது பல நாடுகள் உதவி இருக்கின்றார்கள். ஆனால் இன்று இந்த இனம், தமிழ் இனம், தமது இனப்படுகொலையின் போதும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கும் நீதி கேட்டு தொடர்ச்சியாக 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த சர்வதேசத்திடம் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்தவித நீதியும் வழங்காமல் அவர்களும் மௌனம் காப்பது ஏன்? அதை எடுத்து நாங்கள் அன்றைய ஆவணி 30ஆம் தேதி மாபெரும் மகாநாட்டினை சர்வதேச நாடுகளோடு சேர்ந்து சர்வதேச நாடுகளை இந்த இடத்தில் கூப்பிட்டு பிரதிநிதிகளை நாங்கள் ஒரு மகாநாட்டை மூலமாக எமது செய்திகளை சொல்வதற்காகவும் அதற்கு இங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், இங்கிருக்கின்ற அந்த எமது உறவுகளுக்காக நீதி வேண்டி போராடி கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ மனித புதைகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த மனித புதைகுழிகளில் யார் புதைக்கப்பட்டுள்ளார்கள், யாரால் செய்யப்பட்டது என்பது இன்று வரை ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே அத்தனை கேள்விக்குறிகளுக்கும் நாங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களாகிய எமது இன ஒடுக்குமுறைக்கு நாம் ஒரு தீர்வு காண்பதற்காக அந்த எமது போராட்டத்தின் வடிவத்தை மாற்றி நாம் எமது உறவுகளுக்கான நீதியை தேடுவதோடு மட்டுமில்லாமல் இந்த இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் நீதியை கோருவதற்காக அந்த சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தில் மாபெரும் சர்வதேச மகாநாடை செய்ய நாம் முன்வந்திருக்கின்றோம். இந்த வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் அனைத்து தமிழ் தாய் உறவுகளிடமும் மற்றும் சர்வதேச நாட்டு பிரதிநிதிகளிடமும் இங்கு இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளிடம், சிவில் சமூக செயற்பாட்டாளர்களிடமும் மனித உரிமை செயற்பாடுகளிடம் நாம் ஒன்றை கேட்கின்றோம். அன்றைய தினம் அந்த இடத்தில் தன்னார்வமாக வந்து எமது உறவுகளின் நீதிக்காகவும் இந்த இனத்திற்கான நீதிக்காகவும் அன்றைய தினம் நாம் சர்வதேசத்திடம் ஒரு ஒட்டுமொத்தமான கோரிக்கையை நாங்கள் முன்வைப்பதற்காகவே அந்த மகாநாடை
இம்முறை செய்ய இருக்கின்றோம். எனவே அந்த மகாநாட்டுக்காக உங்களது ஒத்துழைப்பை நாங்கள் இந்த வேளையில் வேண்டி நிற்கின்றோம். கடந்த கால அரசுகளைப் போன்றே இந்த அரசும் இருக்கின்றது. ஆனால் அந்த அரசு கடந்த கால அரசுகள் வெளிப்படையாக கருத்துக்களை கூறியிருந்தது. ஆனால் வரும்போது இந்த அரசு தனக்கும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வலி வேதனை தெரியும் என்று கூறியிருந்தார். ஆனால் இன்று வரை அதை எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்காமல் மிகவும் சாதுரியமாக இந்த இழப்பீட்டை கொடுத்து அவர்களின் காணாமலாக்கப்பட்டவருக்கு நீதியை இல்லாமல் செய்து அந்த நிதியை நட்டகிட்டை வழங்குவதன் மூலம் அவர் தந்திரோபாயமாக வடக்கு கிழக்கிலே தனது அமைப்பினூடாக சில சக்திகளை இறக்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றார். எனவே நாம் எங்களோட மக்களிடம் நாங்கள் கேட்கின்றோம், எங்களுக்கு நிதி தேவையில்லை, நீதியின் பின்புதான் எந்த ஒரு இழப்பீடும் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். எமக்கு தேவை எமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதுதான் எமது இன்று வரை நாங்கள் போராடி வர்றது அதற்கு மட்டும்தான்.